மத்திய அரசு தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறது, நிதி தரவில்லை என முதல்வரின் பொய்களுக்கு மத்திய ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் தரவுகளுடன் தக்க பதிலடி கொடுத்துள்ளார். தமிழக ரயில்வேக்கான பட்ஜெட் ஒதுக்கீடு 2014 விட 8.5 மடங்கு அதிகரிக்கப்பட்டு இந்த ஆண்டு 7,611 கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது. நிதி பற்றாக்குறையால் திட்டங்கள் முடங்கியுள்ளன என்பது முற்றிலும் பொய். உண்மை என்னவென்றால், மாநில அரசின் ஒத்துழைப்பு இல்லாததே திட்ட தாமதத்திற்கு முக்கிய காரணம். ரயில்வே திட்டங்களுக்கு தேவையான நிலத்தில் வெறும் 24% மட்டுமே இதுவரை ஒப்படைக்கப்பட்டுள்ளது. நிலம் கையகப்படுத்த தமிழக அரசுக்கு 1,465 கோடி ரூபாய் ஏற்கனவே வழங்கப்பட்டும் பணிகள் முடங்கி கிடக்கின்றன. மதுரை தூத்துக்குடி திட்டத்திற்கு 91% நிலம் நிலுவை. திண்டிவனம் திருவண்ணாமலை திட்டத்திற்கு 86% நிலம் நிலுவை. 2019 பிரதமர் அடிக்கல் நாட்டிய ராமேஸ்வரம் தனுஷ்கோடி திட்டத்திற்கு தமிழக அரசின் முட்டுக்கட்டையால் நிலம் கையகப்படுத்தும் பணியே இன்னும் தொடங்கவில்லை. இத்தனை தடைகளையும் தாண்டி மத்திய அரசு 1,350 கிலோமீட்டர் புதிய தண்டவாளங்களை அமைத்துள்ளது. 97% மின்மயமாக்கல் பணிகளை முடித்துள்ளது. 18 அம்ரித பாரத் நிலையங்கள் புதுப்பிக்கப்பட்டு தலா 9 வந்தே பாரத் மற்றும் அம்ரித் பாரத் ரயில்கள் தமிழகத்திற்கு வழங்கப்பட்டுள்ளன. மத்திய அரசு தமிழகத்தின் உட்கட்டமைப்பு வளர்ச்சியை வேகப்படுத்த தயாராகவும் உறுதியுடனும் இருக்கிறது. இப்போது தேவைப்படுவதெல்லாம் தமிழக அரசின் முறையான ஒத்துழைப்பு மட்டுமே என பதிலடி கொடுத்துள்ளார் நமது அமைச்சர். இனியாவது நிதி தரவில்லை என முதலை கண்ணீர் வடிப்பதை நிறுத்துமா திமுக?